ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு ஒரு குட் நியூஸோட உங்களை இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் அப்ரூவ்டு கிடச்சிருச்சு. முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வியூவர்ஸு, நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரெண்டாவது நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதற்கு பிறகு என்னோடு நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பு தந்த என்னுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் என்னோட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அழகான ஆரி ஒர்க்கில் பஃப் ஸ்லீவ் தைச்சு ஒரு நெக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த ஆரி போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஆரி நெக்கை தான் இப்போ நம்ம அழகாக ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆரி ஒர்க்கு நம்ம போட்டதில்லை, நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஆரி போட்டு கொடுத்து இந்த மாதிரி நெக்கு எங்களுக்கு வேணும், ஆஃப் ஹேண்டில் அழகான பஃப் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த நெக்கை நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், லைனிங்கும் ஒரிஜினலையும் நான் மிஷின் டேபிள் மேலே வச்சுருக்கேன். பாருங்கள், லைனிங் வச்சுருக்கோம். லைனிங்கை நான் தனியாக எடுத்துட்டேன். ஒரிஜினலில் ஆரி ஒர்க் போட்டிருக்கு பாருங்கள். அதை தான் நம்ம முதல்ல ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு அந்த மேலே உள்ள ரெண்டாவது நெக்கை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். பாருங்கள், ஈஸியாக ஆரி ஒர்க்கு எல்லாருமே தைக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்கெல்லாம் ஈஸியாக தைக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சென்ற கோடை கணக்கு பண்ணிக்கிறணும். பாருங்கள், நான் ஏற்கனவே மடித்து வச்சிருந்து நீவி இருந்தேன், அதை உங்களுக்காக காட்டுறேன். கோடு போட்டு உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். அதற்கு பிறகு நம்ம லைனிங் எடுத்துருக்கோம். லைனிங்கை லைட்டாக நீவிக்கிறோம். பாருங்கள், அதுலேயும் கோடு இருக்குது. உங்களுக்காக வேணால் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இன்னும் தெளிவாக. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். ஒரிஜினலை எடுத்து வச்சு அதற்கு மேலே லைனிங்கை வைக்க போகிறேன் பாருங்கள். கரெக்டாக லைனிங் வைக்கிறேன். அந்த லைனிங்கில் இப்போ பாருங்கள், நாம் ஆரி எங்கே இருக்கோ கரெக்டாக அங்கே அர்க்காது பண்ணியிருப்போம். ஆரி வந்து கரெக்டாக 1 இன்ச்சு டிஃப்ரெண்டஸில் இருக்குது. நம்ம தைக்கிறதுக்கு 1 இன்ச்சிலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 3/4 இன்ச்சு கூட கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்தளவுக்கு தான் வெட்டியிருக்கேன். கரெக்டாக அதிலேயே ஷோல்டரை நான் தைச்சிருவோம். தைச்சாதான் நம்மளுக்கு இடையில எந்த கேப் இல்லாமல் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஆரி ஒர்க்கு சரிசமமாக கரெக்டாக இருக்கும். அதற்கு பிறகு பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு இந்த இடத்துல ஊசியை குத்திக்கிறேன் பாருங்கள். சென்டரில் அந்த ரவுண்டு போட்டிருந்தாங்கல்ல, அந்த சென்டரில் கரெக்டாக நான் ஊசி குத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழேயும் ஊசி குத்துறேன் பாருங்கள். அந்த சென்டரை நான் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு. சென்ட்ரு மாறக்கூடாது. மாறிடுச்சுன்னா மாடல் மாறும். அதுக்கப்புறம் லைனிங்கில் நம்மளுக்கு வேலை வச்சிரும். அதனால் எதுவும் மாறிடக்கூடாது. இந்த சென்டர் ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம அந்த இடத்துலையும் ஒரு ஊசியை குத்திக்கிறோம் பாருங்கள். 2 ஊசி நான் குத்தியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ரவுண்டை தான் தைக்க போகிறோம். இதை அப்படியே திருப்பி போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம திருப்பி போட்டோம். குண்டூசி குத்துனதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அழகாக தைக்கலாம், ஈஸியாக தைக்கலாம். இப்போ நம்ம தைக்க போயிடுவோம். பாருங்கள், நான் ஒத்த நண்டுக்கால் தான் மாட்டியிருக்கேன் பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஒத்த நண்டுக்கால் மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தோதுக்கு வருமோ அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கங்க. நான் ஒத்த நண்டுக்கால் மாட்டி இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டை முதல்ல ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம் பாருங்கள். ரவுண்டை அழகாக ஸ்டிச் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைனிங்கையும் ஒரிஜினலையும் முன்ன பின்ன வச்சிடக்கூடாது. அதுலேயும் கவனம் செலுத்தணும். நம்ம அதில் கவனம் செலுத்தினா தான் இந்த நெக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போட முடியும். பாருங்கள், நான் அழகாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க செயின் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அது பக்கத்துலேயே நம்ம தையலை போட்டுக்கிட்டு இருக்கோம். அழகாக பாருங்கள், அந்த ரவுண்டு நம்ம வளைக்கும் பொழுது பொறுமையாக நிதானத்தோடு வளைச்சோம்னா அந்த ரவுண்டு நெக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கை முடிச்சிட்டோம். எந்த விதமான சுருக்கமும் இல்லை பாருங்கள். நூலை வெட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த ஊசியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஊசி நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து ஊசியை நம்ம எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சென்டரை தான் இப்போ ஹோல்ஸ் போட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, எங்கேயுமே சுருக்கம் இல்லை. நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். சுருக்கம் இல்லாமல் அழகாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சென்டரில் தான் ஹோல்ஸ் போட்டு அந்த ரவுண்டு நெக்கை கரெக்டாக கொண்டுட்டு வரணும் அந்த இடத்துக்கு. பாருங்கள், நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். சென்டரில் வெட்டிக்கிட்டு பாருங்கள், 2 சைடையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதற்கு பிறகு
1/4 இன்ச்சில் கரெக்டாக நான் சென்டர்கிட்ட வெட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து 1/4 இன்ச்சில் அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம நெக்கு எப்படி போடுவோமோ அதே போன்றே 1/4 இன்ச்சில் வெட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அந்த ரவுண்டு ஷேப்பை கரெக்டாக வெட்டுறேன் பாருங்கள். அப்படியே வெட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த நெக்கு இப்படி போடலாம் அப்படிங்கிற மெத்தடு உங்களுக்கு தெரியும். இது ஈஸியான மெத்தடு தான். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மறுக்காத்து பண்ணணும், இந்த மாதிரி வெட்டி விடணும். காரணம் என்னன்னா ரவுண்டு ஷேப்பில் இந்த நெக்கு இருக்குது பின்னாடி. அதனால பக்கத்தில் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அர்க்காத்து பண்ணிக்கிறணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்பு வந்து நிற்கும். சுருக்கம் இருக்காது, எங்கேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம தைச்சதும் அவங்க போட்டிருக்கிற ஒர்க்குக்கும் தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டால் தான் அந்த நெக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம அர்க்காத் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதற்கு பிறகு மேலே குத்தி இருக்கிற அந்த நெக்கு இருக்குது பாருங்கள், அந்த குண்டு ஊசியை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ எடுத்ததற்கு பிறகு இந்த பாருங்கள், இந்த மூளையை நம்ம கையில் எடுத்துக்கிறோம். அடுத்த அந்த மூளையை கையில் எடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த பக்கத்து 4 பக்கட்டுமே கையில் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே தள்ளிடுறோம். லைனிங்கும் சுருங்கக்கூடாது, ஒரிஜினலும் சுருங்கக்கூடாது. அழகாக நம்ம இந்த நெக்கை திருப்பிட்டோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதில் எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் நாங்கள் எப்படி தப்போமோ ஸ்டிச்சிங் பண்ணுவோமோ அதே போன்றே உங்களுக்கு காட்டியிருக்கோம். பாருங்கள் அந்த ரவுண்டு எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு அமுக்கு தையல் போடணும் அந்த இடத்துல. நான் காட்டுறேன் பாருங்களேன். ஏன்னா ஒரு ஸ்டிச்சிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆரியினுடைய பேலன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணி தான் ஆகணும். அது வந்து லைனிங்க்கு மேலேயே அந்த ஸ்டிச்சிங்கை கரெக்டாக ஆரி ஓரத்தில் அந்த தையலை கரெக்டாக போடணும். நான் அந்த மாதிரி தான் போடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட விடாமல் பார்த்தீங்கன்னா இதை போன்று இல்லை, இதை விட மாடல் நெக்கெலாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த லைனிங்கில் வந்து நம்ம அது மேலே ஸ்டிச்சிங் பண்ணும் போது தச்சிருக்கிற பிசுறு நம்ம லைனிங் மேலே தச்சுக்கிட்டு இருக்கிறதுலையே அந்த பிசுறு இருக்கணும். அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, ஆரி பக்கத்தில் போயிடக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறேன். எங்களால் இந்த அளவுக்கு தான் கேமராவை ஜூம் பண்ணி காட்ட முடிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல கரெக்டாக நம்ம போடுறோம் தையலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆரியை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுனால தப்பு இல்லை. காரணம் என்னென்னா அதனுடைய பேலன்ஸ் அது கனமாக இருக்கும் ஆரி ஒர்க்குங்கிறது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் தையலை போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நூலை வெட்டிட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், நான் தையல் போட்டிருக்கிறத பாருங்களேன். கரெக்டாக ஓரத்துலேயே தையல் போட்டிருப்பேன். இப்போ அந்த ரவுண்டை முடிச்சிட்டோம். முதுகில் உள்ள அந்த ரவுண்டு மாடல் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோதான், ரவுண்டு பண்ணிட்டோம். பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சுரண்டி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1க்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கிறணும். இதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்கிற அந்த நெக்கில் தையல் போட போகிறோம். அதனால தான் உங்களுக்கு நான் விரலை வச்சு காமிச்சேன். இப்போ அந்த இடத்துல சென்டரில் மறுபடியும் ஒரு குண்டு ஊசியை குத்திக்கிறோம். காரணம் என்னென்னா நம்ம கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம், ரவுண்டு ஹோல்ஸு. அதனால் மேலே அந்த நெக்கிலையே நம்ம ஒரு குண்டு ஊசி குத்திக்கிறணும். குத்துனதுக்கு பிறகு ஆறு எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல பாருங்கள் நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்துலையே இப்போ நம்ம தையல் ஸ்டிச்சிங்கை பண்ணுறோம். ஒத்த நண்டுக்கால் போட்டு தான் தைக்கிறேன், அப்போ தான் தைக்க முடியும். ரெட்டை நண்டுக்கால் போட்டு தைச்சிங்கன்னா இருக்கிற ஆரி பூரா உடஞ்சிரும், அவங்க போட்ட ஒர்க்கு பூரா வீணாக போயிடும். பாருங்கள் நான் கரெக்டாக எங்கே ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த ஆரி ஓரத்துலையே கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வருவேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம இப்போ வெட்டி எடுத்துடுறோம். இந்த ஊசி தேவையில்லை, ஊசியை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நெக்கை முடிச்சதுக்கப்புறம் லைனிங்கை டோட்டலாக அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் ஏன் முதல்லையே நெக்கை ரெடி பண்ணோம் அப்படின்னா நெக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் வருவதற்காக தான் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். நீங்கள் லைனிங்கை அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்கை ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல சுருக்கம் விழுந்துரும். அந்த மாதிரிலாம் சுருக்கம் இருக்கக்கூடாது, நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். பாருங்கள், இதை விட ஈஸியான மெத்தட் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் கம்ப்ளீட்டாக லைனிங்கை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத பூரா வெட்டி எடுத்துட வேண்டியது தான். கம்ப்ளீட்டாக நம்ம வெட்டி எடுத்துடுறோம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரிஜினலை பூரா நம்ம வெட்டுறோம். லைனிங்கை தான் நம்ம ஒரிஜினலாக வச்சு வெட்டியிருப்போம். எப்போவுமே லைனிங்கை தான் ஒரிஜினலாக இருக்கும்.
பாருங்கள், அந்த ஆரி போட்டிருந்ததெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வெட்டியிருந்தோம், எக்ஸ்ட்ரா தைச்சிருந்தோம். கரெக்டாக அந்த பாடி லூஸுக்கெல்லாம் வந்து அர்க்காத் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நான் எல்லா வீடியோவிலையும் இதுதான் சொல்கிறேன். நம்ம எங்கெங்கெல்லாம் அர்க்காத் பண்ணியிருந்தோமோ அங்கெல்லாம் அர்க்காத் பண்ணிக்கிறணும். இது நெக்குனுடைய அர்க்காத் பாருங்கள் நான் பண்ணுறது. கரெக்டாக நெக்கில் அர்க்காத் பண்ணிட்டோம். அங்கே தான் நெக்கை இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். எல்லா ஃபினிஷிங்கையும் முடிச்சிட்டோம். லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். எங்கேயுமே சுருக்கம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம கழுத்தை போட்டுடலாம். கழுத்தை போடுறதுக்கு கிராஸ் பீஸ் தான் வேணும். இந்த பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வேணும். இதை நம்ம எத்தனை இன்ச்சில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக 2 இன்ச்சில் எடுத்துக்கிறணும். நான் காட்டுறேன் பாருங்கள். 2 இன்ச்சில் ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் தேவைன்னா மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு நேரம் வராது வெட்ட அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இப்போ நான் 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதே போன்று இன்னொரு துணி வேண்டும். பாருங்கள், இப்போ நான் ஒன்றை வெட்டிட்டேன். இதே மாதிரி இன்னொரு துணி வேணும். பாருங்கள், நான் வெட்டுறேன்னா 2வது கிளாத்தையும் நம்ம வெட்டிடுறோம். கிராஸ் பீஸ் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அப்போ தான் கிராஸில் நம்ம தைச்சாதான் கரெக்டாக நெக்கு ரவுண்டு ஷேப்பில் வரும். அதற்காக தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த 2 பீஸையுமே ஒன்றாக ஜாயின் பண்ணுறோம். நான் அது வரைக்கும் ஒத்த நண்டுக்கால்லாம் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றாக கவனிங்க, நான் ரெட்டக நண்டுக்கால் மாட்டலை. தைச்சி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிசரை வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுத்ததற்கு பிறகு பாருங்கள், நான் அப்படியே திருப்புறேன். அந்த இடத்துல லைட்டாக ஒரு நீவிக்கங்க. நீவியாச்சு. நீவியதற்கு பிறகு நம்ம 2 இன்ச்சில் துணி எடுத்தோம். கரெக்டாக இப்போ மடிக்கும் போது அது 1 இன்ச்சியாக மாறிடும். 1 இன்ச்சியாக மடித்து நான் நீவுறேன் பாருங்கள். அழகாக நீவிட்டோம். நீவுனதற்கு பிறகு இப்போ நம்ம தையல் போடுறோம். ஏன் நீவுனதுக்கு பிறகு தையல் போடுறோம் அப்படின்னா சில இடங்களில் நீவாமல் நம்ம தையல் போடும்போது துணி அப் அண்ட் டவுன் முன்ன பின்ன வரும். அதனால் அப்படிலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நீவுனதற்கு பிறகு தையலை போடுறோம். இப்போ பாருங்கள், நான் தைக்கிற இடத்துல எங்கேயாவது சுருக்கம் இருக்கான்னு நீங்களே பாருங்கள். எங்கேயுமே இருக்காது. அப் அண்ட் டவுன் துணியும் வராது, கரெக்டாக இருக்கும். நம்ம பாருங்களேன், அந்த காட்டுறேன் உங்களுக்கு. பர்ஃபெக்டாக இருக்கா? இப்போ நம்ம 2 சைடையும் வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டி எடுத்ததற்கு பிறகு நம்ம தையல் போட்டோம் பாருங்கள், அந்த ஓரத்தில், அந்த ஓரத்தை வெட்டி எடுத்துக்கிறணும். கரெக்டாக சேஃபாக நேராக வெட்டி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம நெக்கு தைக்கும் பொழுது அந்த பெண்டு, அந்த அளவு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டினா இந்த துணி முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தெரியாது. அதனால் இதை ஃபுல்லாக இப்போ நம்ம நேராக வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். அந்த தையலுக்கு நேராக நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம நெக்கை போட்டுடலாம். ஏற்கனவே அந்த நம்ம ரவுண்டு ஹோல்ஸ் போட்டு லைனிங்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்கை போட போகிறோம் பாருங்கள். அந்த இடத்துல கரெக்டாக நான் அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சு தையலை போட போகிறேன். பாருங்கள், நான் அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒத்த நண்டுக்காலில் நம்மளுக்கு அளவு தெரியும். ஆரி எங்கே இருக்குது, கரெக்டாக ஊசி எங்கே குத்துது நம்மளுக்கு தெரியும். நான் ஒரே ஒரு மடிப்பு ஒன்று மடிக்கிறேன் பாருங்கள், அந்த பெண்டில் கரெக்டாக. ஏன் மடிக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் கழுத்து நல்லா இழுத்து கொடுக்கும், ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வர்றோம் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஜூமாக காட்டுறேன், நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறோம்னு பாருங்கள். அந்த இடத்துல எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ஒரு மடிப்பு மடிக்கிறோம். கரெக்டாக பெண்டுலேயே நம்ம மடிக்கிறோம். மடிச்சுட்டு அப்படியே கொண்டுட்டு வரோம் பாருங்கள். ஒத்த நண்டுக்கால்லையே நம்ம தைச்சு கரெக்டாக 6 கிட்டையே அந்த தையல் உழுகும். இடையில எந்த கேப்பும் தெரியாது. இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஈஸியாக தைக்கலாம். ஆரி ப்ளவுஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். ஆரி ப்ளவுஸ்லாம் எனக்கு தைக்க தெரியல அப்படிலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க, டெய்லராக இருந்துக்கிட்டுமே. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கழுத்தை வெட்டிடுறோம். கழுத்தை தைச்சதற்கு பிறகு இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற அந்த கழுத்து துணியை பூரா நம்ம என்ன பண்ணிடுறோம், வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுத்ததற்கு பிறகு அர்க்காத் பண்ணுறோம் பாருங்கள். இந்த அர்க்காத்துங்கிறது ரொம்ப முக்கியம். கவனமாக அந்த பெண்டு இடத்துலலாம் கவனமாக போடணும். ஏன்னா நம்ம தைச்சிருக்கிற லைனிங்கையும் பற்றக்கூடாது, ஆரி உருக்களையும் பற்றக்கூடாது. ஆரி உருக்கெல்லாம் பட்டுச்சுன்னா ஒர்க்கே வீணாக போயிடும். அதனால் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக பண்ணணும். தையலுக்கு தாண்டி போகக்கூடாது. இப்போ நம்ம வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு அமுக்கு தையல் போடுறோம் பாருங்கள். இந்த நெக்கில் பாருங்கள், நம்ம தையலை போட்டுக்கிட்டே வர்றோம். அந்த பெண்டுலாம் உங்களுக்கு தெரியுதா, நல்லா அந்த ரவுண்டு ஷேப்லாம் தெரியுதா, அந்த இடத்துல தான் நம்மலாம் மடித்தோம். இப்போ நான் விரல் வச்சுருக்க இடம் தான் மடித்த இடம்.
இப்போ பாருங்கள், நம்ம அமுக்கு தையலை போட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் நம்ம நூலை வெட்டி எடுத்துடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த துணியை எப்படி மடிக்க போகிறோம் பாருங்கள். இதை அப்படியே மடிச்சிடுறோம். இப்போ மடிக்கணும். இப்போ தையல் போடலாமா மேலே அப்படின்னா கண்டிப்பாக தையல் போட முடியாது. இப்போ தையல் போட்டுடலாமா? கண்டிப்பாக தையல் போட முடியாது. தையல் எப்படி போட முடியாதுன்னா ஆரி இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தான் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு ஊசி எடுத்திருக்கேன், நூல் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் ஊசியையும் நூலையும் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த நெக்கை ஹெம்மிங் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்கினுடைய அழகுக்கு இந்த ஹெம்மிங் தான் சரியாக இருக்கும். அப்போ தான் அந்த நெக்கு பார்க்க அழகாக இருக்கும். நான் எப்படி ஹெம்மிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் ரொம்ப கவனமாக தைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த பெண்டு இடத்துல பெண்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? மேலே பெண்டு இருக்குது, கீழே பெண்டு இல்லை பாருங்கள். அப்போ நம்ம வச்ச அந்த மடிப்பு சரிதானே? ஏன்னா கண்டிப்பாக ரவுண்டு வரும்போது அந்த இடத்துல துணி பத்தாது. இந்த மெத்தடை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால் கழுத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கும். நம்ம பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக ஹெம்மிங் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்கினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நெக்கு வந்துச்சா ஈஸியாக இனிமேல் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தைக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஹெம்மிங் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம சுரண்டி விட்றோம்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சா? நீங்களே சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருக்குது இந்த நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸெல்லாம் வெட்டிடுறோம். வெட்டினதற்கு பிறகு இப்போ நம்ம கீழே பட்டி போடணும். அதை மட்டும் பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் கைக்கு போயிடலாம். ஏன் நான் இந்த பட்டியையும் காமிக்கிறேன்னா, ஆரி வெளியில் கனமாக இருக்கும், லைனிங் லூஸு கொடுக்கும். அதனால் அந்த இடம் நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும். ஆரியில் லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணி, அதாவது நம்ம கழுத்து போட்டதற்கு பிறகு லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணும் போதே ரொம்ப கவனமாக தான் லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பேக்கில் நம்ம இந்த மாதிரி மடித்து தைக்கும் பொழுது, கீழ்பட்டி தைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லலாம். பாருங்கள், நான் எவ்வளவு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக பட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம பட்டியை முடிக்க போகிறோம். அழகாக ஆரி ப்ளவுஸு ஈஸியான முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் தைக்கலாம். நிறையா பேருக்கு ஆரி போட தெரியும், ஆனால் தைக்க தெரியாது சொல்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி உள்ள நெக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அந்த பேக் தட்டு ஒர்க்கையே டோட்டலாக முடிச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆரியில் பஃப்கை தைச்சிருவோம். நண்பர்களே, ஆரி ப்ளவுஸினுடைய பேக் நெக்கு எல்லாத்தையும் நம்ம தைச்சதற்கு பிறகு இப்போ நம்ம கையை எடுத்திருக்கோம். பாருங்கள், கையில் லைனிங் எடுத்திருக்கோம், ஒரிஜினல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க கீழே கொடுத்துருக்குற ஆரியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 பீஸையுமே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் தான் அழகான பஃப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆரி தான் கீழே நம்மளுக்கு பார்டருக்கு வரப்போகுது. பாருங்கள், இந்த ஆரி தான். இதை எத்தனை இன்ச்சில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1.25 இன்ச்சில் போட்டிருக்காங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட நான் அளந்து காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக 1.25 இன்ச்சில் ஆரி பண்ணியிருக்காங்க. இந்த ஆரி தான் கீழ்ப்பகுதியில் வரக்கூடியது. அதற்கு மேலே பஃப் வரப்போகுது. இப்போ நம்ம லைனிங் எடுத்திருக்கோம். இந்த லைனிங்கை பாருங்கள், நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரியான ப்ராசஸில் தான் இதை பண்ண போகிறோம். எந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல தான் தைக்கணும். அதுதான் கையினுடைய அளவும் கூட. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை கரெக்டாக மடிச்சுக்கிறோம். பாருங்கள், மடிச்சுக்கிட்டு நீவிக்கிறோம். நம்மளுக்கு அந்த கோடு தெரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த வேலையை முதல் கட்டமாக செஞ்சிடுறோம். பாருங்கள், நீவி முடிச்சிட்டோம். நீவியதற்கு பிறகு கரெக்டாக இப்படி கையை மடித்து போட்டு இந்த சென்டரையும் நம்ம நீவிக்கிறோம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு அந்த கோடு போட்டு அந்த ப்ளஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்த மெயின் பண்ணிக்கிறோன்னா, இதுதான் சென்ட்ரு பகுதி. அகலத்தினுடைய சென்ட்ரு பகுதியும் அதுதான், நீளத்தினுடைய சென்ட்ரு பகுதியும் அதுதான். அதே போன்று இப்போ அவங்க ஆரி ஒர்க் போட்டிருக்காங்கல்ல, அதுலேயும் நம்ம சென்டரை நம்ம பாருங்கள் அர்க்காத் பண்ணியிருக்கோம். 2 சைடுமே அர்க்காத் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே ஒரு அடையாளத்திற்கு, ஒரு அளவுக்கு உங்களுக்காக நம்ம சொல்கிறோம். நல்லா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியான முறையில், அழகான முறையில் ஆரி தைக்கலாம். பாருங்கள், சென்டரையும் நான் ஒன்றாக வைத்து இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன்.
அந்த கோடு போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னும் உங்கள்கிட்ட. அவ்வளோதான். இந்த சென்ட்ரு நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் சென்டரை நான் காட்டுறேன், மார்க் பண்ணி கூட காட்டுறேன். இந்த சென்டரும் இந்த சென்டரும் ஒன்றாக இருக்க வேண்டும். மையப்பகுதியை கரெக்டாக வச்சுக்கிறணும். வச்சதற்கு பிறகு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கை மடிப்பில் நம்ம நீவி இருந்தோம்ல, அதிலிருந்து தான் ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், நான் காட்டுறேன். கரெக்டாக நான் ஒத்த நண்டு காலில் தான் தைக்கிறேன். பேக்கில் எப்படி தைச்சோமோ அதே போன்று தான் ஃப்ரண்ட்லையும் தைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா காட்டுறேன் பாருங்கள். அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக ஆரி இருக்கும். கரெக்டாக அந்த மார்க் பண்ணுற இடத்துல ஆரி நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக அதே இடத்துல உழுகும். கரெக்டாக அந்த மாதிரி தான் நம்ம தைக்கிறோம். பாருங்கள், முதல் கையை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். அடுத்து இரண்டாவது கைக்கு நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஃபஸ்ட்டு கைக்கு உங்களுக்கு காட்டணும். இரண்டாவது கைக்கு நேரத்தின் அருமை கருதி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதிலையும் நான் சென்டர் பண்ணி காமிக்கிறேன். நான் எப்படி முதல் கையினுடைய ப்ராசஸ் பண்ணேனோ அதே போன்று நீங்கள் இரண்டாவது கை ப்ராசஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ தான் இரண்டு கையும் சேமாக சமமாக வரும். பாருங்கள், ரெண்டாவது கையை நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த சென்றும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க போட்டிருக்கிற ஒருக்கு கையினுடைய மையப்பகுதிக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம அர்க்காத் பண்ணியிருக்க இடத்துலேருந்து தச்சு அப்படியே வெளியில் எடுத்துடுறோம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். தச்சதற்கு பிறகு இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடுறோம். கரெக்டாக வெட்டி எடுத்துடுறோம். பாருங்கள், அதே போன்று தான் ரெண்டாவது கையையும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டிடுறோம். சூப்பரான முறையில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகான ஒரு சூப்பர் பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம லைனிங் அப்படியே திருப்பி போடுறோம். பாருங்கள், இன்னும் ஜூமில் நான் உங்களுக்கு காட்டுறேன். லைனிங்கை திருப்பி போட்டு பாருங்கள், நான் தையல் எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மீண்டும் அமுக்கு தையல் போடுறோம். நெக்கில் போட்டோம்ல அதே போன்று கையிலையும் போடுறோம். அப்போ பிசுறு லைனிங்கில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கிறணும். அவ்வளோதான். அதே போன்று இரண்டாவது கையையும் நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். இரண்டு கையையுமே சேமாக ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கையும் முன்ன பின்ன போகாமல் அளவுகள் மாறாமல் ஒரே அளவுகளில் நம்மளுக்கு அளவு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு கையையும் இப்போ நம்ம தைக்கிறோம் ரெண்டு கை அப்படின்னா ரெண்டு கையும் சேமாகவே நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ தான் சரியான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே பாருங்கள் மடக்கிடுறோம். மடக்கினதற்கு பிறகு இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த ஃபினிஷிங் பண்ணியதற்கு பிறகு லைனிங்கையும் ஆரி ஒர்க் போட்டிருந்த அந்த ஒரிஜினலையும் ஒன்றாக வச்சு நம்ம லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். பாருங்கள், நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் கரெக்டாக அவங்க கையில் ஆரி போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியான முறையில் பஃப் வச்சிடலாம். இப்போ நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், நான் ரெண்டு கையையுமே அட்டாச்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். காரணம் நேரத்தின் அருமை கருதி இந்த வீடியோவை குறைஞ்ச நேரத்தில் போடணும்னு நினச்சி தான் இதை பண்ணினது. இப்போ நம்ம ரெண்டையும் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வருது. காரணம் என்னென்னா அப்போ தான் அவங்க போட்டு கொடுத்த ஆரி சென்டரில் வரும். அதனால் இப்போ நான் 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு துணி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 2 துணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், எப்படி ஜாயின் போடுறோம் அப்படிங்கிறதையும் கவனித்து பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் எப்படி ஆரியில் பஃப் வைக்கிறோம், எப்படி நெக்கு ரெடி பண்ணணும்லாம் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் இது புரியும். பாருங்கள், கரெக்டாக ஜாயிண்ட் போட்டு முடிச்சிட்டோம். ஜாயிண்ட் போட்டதற்கு பிறகு நம்ம இதை அப்படியே தைக்கிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறோம்னு பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்த மடிச்சுக்கிறோம். உள்ளுக்குள்ளே மடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் இழுக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு. அவ்வளோதான். நம்ம அந்த இடத்துல டாக்கா பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ லைனிங்கை டோட்டல் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். அந்த கீழே உள்ள லைனிங்கை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறணும். காரணம் என்னென்னா அது முன்ன பின்ன போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துலையுமே மேலே அப்படியே ஒரே தையலே கொண்டு வந்து அமுக்கு தையலை போட்டு அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடுறோம். கட் பண்ணி இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த நூல் அந்த பிசுறு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடலாம். 2 கைக்குமே நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டோம். 2 கைக்குமே ஜாயிண்ட் போட்டு நான் ஃபஸ்ட்டு கை காமிச்சேனே அதே மெத்தடில் தான் 2வது கையிலையும் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி காமிக்கிறோமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பஃப் வைக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு மேலே தான் பஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம்.
பாருங்கள் எல்லாத்தையும் முடித்து ஃபினிஷிங் பண்ணி அந்த சென்டரை நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது பாருங்கள் சென்ட்ரு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நான் சென்டர்லையுமே மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அளவு அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்ம காட்டுறோம். கரெக்டாக நம்ம அந்த தைக்கிறதுலேருந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு நான் கேப் விட்றேன் பாருங்கள். ஹாம் கோல் அது ஹாம் கோலுக்குள்ளே போயிடும். அதனால் அந்த 2.5 இன்ச்சு நம்மளுக்கு தேவையில்லை. நான் கரெக்டாக 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்குக்கு அங்கிட்டு பஃப்பு தேவையில்லை. அதனால தான் அந்த 2.5 இன்ச்சை நான் கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல காமிக்கிறேன். சென்டரையும் நன்றாக மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பஃப் ஸ்லீவ் தைக்கும் பொழுது ரொம்ப அழகாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நம்ம ஒரிஜினலை எடுத்துருக்கோம். ஒரிஜினலை எடுத்து அதிலையும் சென்டரை கட் பண்ணிக்கிறோம். ஈவனாக பஃப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட், அதாவது முன்பகுதியும் பின்பகுதியும் பஃப்பு சரிசமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சென்ட்ரு நீவுனது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணது எல்லாமே அதற்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பஃப்பை ரெடி பண்ணுறோம் பாருங்கள். பஃப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நான் 2.5 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணேனோ அந்த இடத்துல பஃப்போடைய சுருக்கத்தை வைக்க துவங்க போகிறோம். பஃப்பில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பஃப்பை எப்படி வைக்க போகிறோம்னா சுருக்குறோம் பாருங்கள். மடிப்பு இல்லாமல் நம்ம இந்த சுருக்கி தைச்சா எப்படி தைப்போம் அது மாதிரி இப்போ சுருக்குறோம் பாருங்கள். கரெக்டாக நான் 6 கிட்ட வச்சு இந்த பஃப்பை சுருக்கிக்கிட்டு இருக்கேன். நன்றாக கவனித்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீங்கள் பஃப் வச்சீங்கன்னா நல்ல பஃப்புன்னு கை போடும் போது கீழே அந்த ஆரியினுடைய மாடலு நல்ல ஃபிட்டிங்காக மேலே வந்து நல்ல பஃப்புன்னு நிற்கும். அதனால் பாருங்கள் கரெக்டாக நான் சென்டருக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். அந்த சென்டரும் ஒன்றாக இணையும். நான் காட்டுவேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த சென்டரும் ஒன்றாயிருச்சு. அதுக்காக தான் ஈவனாக பஃப் வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சென்டரையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் இந்த அளவை இல்லையா நம்ம எடுத்தோம். அதனால் இந்த மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸெல்லாம் கஸ்டமர் போட்டுட்டு வெளியில் போகும்போது இந்த ப்ளவுஸை யார் தைச்சா எந்த டெய்லர் தைச்சாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம தைக்கணும். அதில் தான் நம்மளுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்தணும். இப்போ நம்ம அந்த அடிப்படையில் தான் இந்த பஃப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். சுருக்கி அதாவது மடிக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் பஃப்பை தூக்கி வைக்கக்கூடாது. சுருக்க தான் செய்யணும். அப்படியே துணியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவே சுருக்கிக்கிறோம். ஊசியை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அழகாக முடிச்சிட்டோம். இப்போ அந்த 2.5 இன்ச்சு கிட்ட வந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம சுருக்கி பஃப்பை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நம்ம அப்படியே தூக்கி போட்டு பார்த்துருவோம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள் ஆரியோட சேமாக அப்படியே இருக்கும் பஃப்பு. ஆரியை நீங்கள் பிட்டா தச்ச மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணி மேலேயும் பஃப் வச்சுருவோம். இதை ரொம்ப கவனித்து கரெக்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். பாருங்கள் லைனிங் வந்து கரெக்டாக நான் எந்த இடத்துல பாருங்கள் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் தச்சு பஃப் வைக்க போகிறோம். கரெக்டாக நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம தச்சுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். நம்ம கரெக்டாக 2.5 இன்ச்சில் கீழே எந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே 2.5 இன்ச்சில் தான் மேலேயும் பார்த்து நம்ம பஃப்பை சுருக்கணும். இதுலேயும் நம்ம சுருக்க தான் போகிறோம். கீழே எப்படி சுருக்கணுமோ அதே மாதிரி லைனிங்கோடைய அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சு பஃப்பை சுருக்கிக்கிட்டே வர்றோம் பாருங்கள். எந்த இடத்துலையும் நான் இங்கே பஃப்பை மடிக்கலை. இதை நல்லா கவனமாக கவனியுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பஃப்பு கை எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். இந்த பஃப்பை தைச்சதற்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது நம்மளுக்கு பஃப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் நான் சுருக்கி வச்சுக்கிட்டே வர்றேன். இந்த இடத்துல வேகம் இருக்கக்கூடாது. நிதானமாக ரொம்ப பர்ஃபெக்டாக அமைதியாக அப்படியே லைட்டாக சுருக்குனா தான் இந்த பஃப்பு நம்மளுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கும். நிறைய சகோதர சகோதரிகள் எனக்கு பஃப்பு ஸ்லீவ் தைக்கவே முடியலை, பஃப்பு ஸ்லீவில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் விடை தரும் விதமாக இந்த வீடியோ அமையாவிட்டாலும் இப்போ நம்ம வைக்கிற இந்த பஃப்பை இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறத சகோதரிகளுக்கு நான் விளக்கிக்கிறேன். பஃப்பு ஸ்லீவில் ஏகப்பட்ட கேள்விகள் நம்மள்ட்ட நீங்கள் கேட்குறீங்க. நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல காத்திருக்கோம். நிறைய தையல் கலை சம்மந்தமான டெய்லர் டிப்ஸ் வீடியோக்கள் நிறைய போட போகிறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னால் தான்
கண்டிப்பாக உங்களுக்கு எதில் சந்தேகம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து அதுக்கு தெளிவான விளக்கத்தோடு நம்ம வீடியோ போடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு கையினுடைய பஃப்பை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு பஃப் வச்சுக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நன்றாக பாருங்கள், லைனிங் நம்ம வெட்டி வச்ச இடத்துல இருந்து கரெக்டாக சேஃபாக நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கையினுடைய பஃப்பை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம நூலை வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுத்து இப்போ பஃப்பை பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து விட்ருக்கோன்னு பாருங்கள். தச்சு முடித்ததற்கு பிறகு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அம்புட்டு துணியையும் வெட்டி எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கரெக்டாக நம்ம பஃப் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை பூரா நம்ம வெட்டி எடுத்துடுறோம். வெட்டும் பொழுது ரொம்ப கவனமாக வெட்டணும். காரணம் என்னென்னா, கீழே இருக்கிற துணி சுருக்கமாக இருக்கும். வெட்டுற இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துல பட்டு இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாமல் கூட போயிடலாம். அதனால் அதை நம்ம கீழே தூக்கி விட்டு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கக்கூடிய பிசுரை மட்டும் வெட்டி விடணும். அந்த சுருக்கத்தெல்லாம் நம்ம கையை வச்சு இழுத்துக்கிறலாம். வெட்டும் பொழுது ரொம்ப கவனமாக வெட்டணும், பஃப் ஸ்லீவ் மட்டும். ஏன்னா இது கூஜா பஃப்பை தாண்டி நல்ல பஃப்னு இருக்கக்கூடிய பஃப்பு. அதனால் ரொம்ப தெளிவாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டணும். பாருங்கள், இப்போ நம்ம வெட்டி எடுத்துட்டோம். அந்த சென்ட்ரு பகுதியை நம்ம அர்க்காத் பண்ணிக்கிறணும். அதுதான் ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய மையப்பகுதி. அதனால் அதை நம்ம பார்த்துக்கிறலாம். இப்போ நம்ம பஃப்பை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் பஃப் ஸ்லீவு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நானே வச்சு காமிக்கிறேன். பஃப் முதல் கையை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது கையை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதிலையும் நம்ம முதல் கையில் என்ன அளவுகோலை பயன்படுத்தினோமோ அதே போன்று தான் இதிலையும் பயன்படுத்த போகிறோம். கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பக்கத்து 2.5 இன்ச்சியை நான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், முதல் கையினுடைய அளவுகோல் தான் இந்த கையினுடைய அளவுகோலும். அதே மாதிரி மையப்பகுதி அந்த சென்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறணும். 2 கையும் ஈவனாக தான் இருக்க வேண்டும். அப்போ தான் லெஃப்ட் கையும் ரைட்டு கையும் ஒன்றாக தெரியும் நமக்கு. அடுத்து ஒரிஜினலுடைய மையப்பகுதியே நான் அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முதல் வீடியோவில் நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கலை, இப்போ அதை காமிக்க போகிறேன். இந்த ஒரிஜினல் பீஸ் நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக 26 இன்ச்சில் எடுத்திருக்கோம். 26 இன்ச்சியை தான் நம்ம இந்த கைக்கு சுருக்கியிருக்கோம். இந்த கையினுடைய மொத்த அகலமே 9.5 இன்ச்சி தான். ஆனால் 26 இன்ச்சி துணியை எடுத்து இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக டோட்டலாக சுருக்கிறோம். முதல் கையில் எந்த மாதிரி சுருக்கி கரெக்டாக பஃப் வச்சோமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது கையிலையும் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஊசியை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கையில் நான் உங்களுக்கு துணியை அளந்தும் காமிச்சிருக்கேன். ஏன்னா முதல் கையில் அதை நான் பண்ணலை. அதனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டாவது கையில் எத்தனை இன்ச்சில் நம்ம துணியை எடுத்து இதை நம்ம சுருக்குறோம், இந்த பஃப்பை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருப்போம். பாருங்கள், பஃப்பினோட எண்டு வந்துருச்சு. சுருக்கிக்கிட்டே கொண்டு வந்து பஃப்பை வச்சாச்சு. இப்போ நம்ம வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி பார்த்துட வேண்டியது தான். அவ்வளோதான். முதல் கை போன்றே ரெண்டாவது கை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம முதல் கையை எப்படி ஃபாலோ பண்ணி 2.5 இன்ச்சியை கீழே கணக்கு பண்ணி மேலே மறுபடியும் சுருக்கணுமோ அதே போன்று தான் இதிலையும் பண்ணுறோம். நேரத்தின் அருமை கருதி இந்த வீடியோவை லைட்டாக ஓட விட்டுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி சுருக்கிக்கிட்டே இருங்க. சுருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா முதல் கையில் நம்ம எப்படி பஃப் வச்சோமோ அதே போன்று இந்த கையிலையும் வந்துடும். பாருங்கள், பஃப் எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, கீழே லைனிங்கும் சுருங்கிடக்கூடாது. அதனால் அப்பப்போ லைனிங்கை நம்ம எடுத்து பார்த்துக்கிறணும். லைனிங் நம்ம எந்த அளவுக்கு அளந்து வெட்டியிருக்கோமோ அதே அளவில் தான் நம்ம தைக்கும் பொழுதும் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக கை இருக்கும், பஃப்பு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுகோலை எந்த சூழ்நிலையும் மாற்றிடக்கூடாது. பாருங்கள், முடிச்சிட்டோம். வெட்டி எடுத்ததற்கு பிறகு இப்போ சுற்றி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். மேலே பாருங்கள், லைனிங் முதல் கை போன்று இதிலையும் சுருக்கம் கிடைக்கல, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. லைனிங்கை பொறுத்தளவுக்கு சுருக்கம் வரவே கூடாது எந்த சூழ்நிலையும். ஏன்னா பஃப்பை நம்ம அப்படி தான் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம 2 கையையுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 2 கையினுடைய பஃப்பும் எப்படி வந்திருக்குன்னு நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ப்ளவுஸினுடைய ஃபுல் ஃபினிஷிங்கை பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த ப்ளவுஸை இப்போ நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தையலை புதுசாக பழகக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பஃப்பு கை தைக்க தெரியல, தைக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றது. ஆகையால் நாமும் கற்றுக்கொள்வோம். நாம் கற்றதை பிறர்க்கும் கற்பித்து கொடுப்போம்.